You can't sell me? Only photo, not selling. You are going to sell me if I'm afraid. I don't know you. No, I am not selling. இங்கே பாருங்க, இது எல்லாமே யூஸ்டு தான். யூஸ் பண்ணதெல்லாம் இங்கே சேல் பண்ணுறாங்க. ப்ராலேருந்து ஜெட்டிலேருந்து. நிஜமாகவே ஒரு பயம் இருக்குங்க. உண்மையாலே வந்து கேமரா எடுத்துகிட்டு இவங்க இல்லைன்னா வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க இருக்கிறனால தான் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியுது. இல்லைனா வந்து எல்லாம் முறைக்கிறாங்க. Oh, you bought this? Yeah, you're looking new. Yeah. ஹோஸ்ட் வந்ததுனால தான் வந்து எடுக்க முடியுது. இல்லைனா வந்து கட்டாயமாக வந்து எடுக்க முடியாது. எல்லாம் முறைக்கிறாங்க. கையை ஒரு லேடி பிப்பி காமிக்கிறாங்க. போயிடுறான்றாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லம்மோட கல் கடை எல்லாம் வந்து முறைக்கிறாங்க. முகத்தை மறைக்கிறாங்க. சண்டை. ஹாய் ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம தமிழ் ஃபன் ட்ராவலரில் நம்ம ஆஃப்ரிக்கா சீரீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். நேற்று நம்ம வந்து சென்னையிலேருந்து கிளம்பி ஆஃப்ரிக்கா அந்த வீடியோ நம்ம போட்டிருந்தோம், போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஃப்ரிக்காவில் கென்யாவில் இருக்கோம். கென்யாவில் நைரோபின்ற கேபிட்டல், அதாவது கென்யாவோட கேபிட்டல் வந்து நைரோபி. அங்கேருந்து நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு லொக்கேஷன் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நைரோபி வந்தால் இந்த இடத்துக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. அந்த இடத்துக்கு பேர் வந்து கிபேரா மார்க்கெட், இல்லை கிபேரா ஸ்லம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்லம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த மார்க்கெட்டும் இருக்குது. நம்ம கூட பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஃப்ரெண்டு வந்திருக்காங்க. ஹலோ. இவங்க வீட்டில் இவங்களுடைய ரூமில் தான் நம்ம வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். அவங்க வந்து கவுச் சர்ஃபிங்கில் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களோட சேர்ந்து நம்ம வந்து அந்த மார்க்கெட்டு ப்ளஸ் அந்த ஸ்லம் எல்லாமே நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க, உங்களை வந்து சூப்பராக வந்து ஸ்லம்மை காட்டுறேன். அவங்க இன்னைக்கு நம்ம வந்து சூப்பராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன்னு இருக்காங்க. அவங்களோட சேர்ந்து நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். மக்களே, நம்ம அப்படியே நடந்து வந்து ஒரு பஸ்ஸில் ஏறிட்டோம். இந்த பஸ்ஸு பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைவேட் பஸ்ஸு. ஆக்சுவலாக வந்து நைரோபியில் வந்து கவர்மெண்ட் பஸ் எதுவும் கிடையாது. சின்னதாக ஒரு வேன் மாதிரி இருக்கும். அது வந்து வெறும் 16 பேர் 16 மெம்பர்ஸு அப்படி தான் போவாங்க. டிக்கெட்லாம் எப்படி வாங்குறாங்கன்னா எம் பைசா அப்படின்னு நம்ம ஊரில் எப்படி ஜிபே வரையோ இது வந்து எம் பைசா. அவங்க வந்து ஃபோன் நம்பர் சொல்லிடுறாங்க. கண்டக்டர் வந்து எல்லோரும் வந்து அந்த பணத்தை வந்து அந்த எம் பைசாவில் வந்து போட்டுடுறாங்க. சூப்பர் ஐடியா இல்லையா? நம்மளும் ஜிபே வந்து யூஸ் பண்ணுறோம். பட் ஆனால் வந்து கண்டக்டர் வந்து காசு கேட்குறாரு இல்லையா? இங்கே வந்து பார்த்திங்கன்னா எம் பைசா அப்படின்ருக்கு. அதில் நம்ம வந்து பணத்தை அவங்களுக்கு போட்டுடலாமா? சூப்பர் ஐடியா இல்லையா? நம்ம பாருங்கள், இந்த பஸ்ஸில் கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நாங்கள் பின்னாடி வந்து உட்காந்துட்டோம். அவங்களோட ஜாலியாக வந்து பேசிகிட்டே வந்தோம். என்னென்னா அவங்க சொல்கிறாங்க கேமரா அங்கங்கே சும்மா கேட்டக்கூடாது, அதனால் கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படின்னாங்க. கரெக்டு. இப்போ நம்ம வந்து அந்த மார்க்கெட் தான் போயிட்டு இருந்து இறங்கி. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து கென்யா பஸ் ஸ்டாண்டு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்து எல்லா பஸ்ஸும் வந்து நிற்குமா. கென்யா பஸ் ஸ்டாண்டு. இங்கே பாருங்க மக்கள். இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கென்யாவில் வந்து நல்ல டெவலப்பான இடமா இருக்குது. பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கோட் சூட் தான் போட்டிருக்காங்க. இங்கே நிறைய இந்தியன் ரெஸ்டாரண்ட் கூட இருக்குதான். பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து கோட்டு சூட்டு அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்க. நம்ம அப்படியே நடந்துட்டு இந்த மார்க்கெட் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தோய் மார்க்கெட் அப்படின்றாங்க. அதாவது செகண்ட் ஹேண்டு. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வந்து உலகத்தில் இருக்கிற மக்கள், பணக்கார நாட்டு மக்கள் எல்லாம் வந்து யூஸ் பண்ண பொருட்கள்லாம் இங்கே வந்து செகண்ட் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. டன் கணக்கில் வந்து கப்பலில் வந்து இங்கே வந்து இறங்கி இங்கே ஃபுல்லாக வந்து மக்கள் யூஸ் பண்ணுறது எல்லாம் வந்து செகண்ட் ஹேண்டு பொருட்கள் தான். இங்கே பாருங்கள், இங்கே இருக்கிற வந்து ட்ரெஸ்லேருந்து ஷூவு, செப்பல் எல்லாமே வந்து இங்கே செகண்ட் ஹேண்ட் மார்க்கெட் தான். நம்ம ஹோஸ்ட்டு நம்ம கூட வராங்க இல்லையா, அவங்க தான் சொன்னாங்க எல்லா பொருளுமே வந்து செகண்ட் ஹேண்ட் தான் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த இடம் அதுக்குன்னே ஃபேமஸாக. அது மட்டும் இல்லை, சமையல் பொருட்கள் இங்கே பாருங்கள், இந்த ட்ரெஸ்ஸு இது எல்லாமே வந்து செகண்ட் ஹேண்ட். அதை வந்து அவங்க அழகாக அதை வந்து ரெடி பண்ணுறாங்க, ட்ரெஸ்ஸுங்கலேருந்து எல்லாமே. அது மட்டும் இல்லை, நான் காமிக்கிறேன் பாருங்கள். சிலதெல்லாம் வந்து வினோதமாக இருக்குது. அந்த விஷயம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து
செகண்ட் ஹேண்டில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாத்திரம் வீட்டை யூஸ் பண்ணுறோம் இல்லையா பாத்திரம், அதை கூட ரெடி பண்ணி வந்து இங்கே யூஸ் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், குழந்தைங்க ட்ரெஸ்ஸு கூட. ஏன்னா நியூ மார்க்கெட் கிடையாது, வந்து இந்த சோய் மார்க்கெட்டுன்றது வந்து செகண்ட் தான். இங்கே பாருங்கள், நான் சொன்னேன் இல்லையா அந்த வித்தியாசமான இதுதான். பார்த்திங்கன்னா வந்து இந்த இன்னர் வேர் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது கூட வந்து பார்த்திங்கன்னா வந்து செகண்ட் ஹேண்டில் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம இங்கே இருக்க பாருங்கள் பாத்திரம், இந்த கடையெல்லாம் வந்து பார்த்தா செகண்ட் ஹேண்ட் தான். ரொம்ப பாவம் இந்த மக்கள். ஆனால் இது வந்து அதை யூஸ் பண்ணுறது அது நல்லது தான். அப்புறம் இந்த பாத்திரம் எல்லாமே செகண்ட் ஹேண்ட் தான். ஐ திங்க் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதுன்னு நினைக்கிறேன், பார்க்கும்போது தெரியுது. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணதா மாதிரி தான் தெரியுது. நல்லா ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க ஜீன்ஸ் எல்லாம். செப்பல்லாம் செகண்ட்ஸு 100 ரூபா 200 ரூபா கென்யன் செல்லிங்ஸு. கீழே போடுற பாருங்க அது எவ்வளோ அமௌண்ட் டிஃப்ரெண்ட்டுன்னு. 100 ரூபானா 75 ரூபா அவ்வளோதான் வரும். 75 கூட இது 65 அவ்வளோதான் வரும்னு நினைக்கிறேன். உங்கள் கீழே போடுறேன் ஸ்லிப்பர்ஸ் எப்படின்ட்டு. ஃபுல்லாக பெரிய கடைங்க, இந்த பக்கம் அந்த பக்கம் 4 சுற்றி நிறைய கடைங்க தான். இதெல்லாம் கூட இருக்கிறாங்க. கத்துறாரு அவர் வந்து கேமரா எடுக்கிறதுலாம் கத்துறாங்கன்னு நினைக்கிறேன். 60 ரூபா இದ್ರ ಬ್ರಾ ಜಟ್ಟಿ ಎಲ್ಲ. முகத்தை உடனே திருப்பிடுறாங்க. ஸோ காட்டும் போது முகத்தை திருப்பிடுறாங்க. நிஜமாகவே ஒரு பயம் இருக்குங்க. உண்மையாலே வந்து கேமரா எடுத்துகிட்டு இவங்க இல்லைன்னா வர்றது ரொம்ப கஷ்டம். அவங்க இருக்கனால தான் வந்து நம்ம வீடியோ எடுக்க முடியுது. இல்லைனா வந்து எல்லாம் முறைக்கிறாங்க. ஒன்றும் மூஞ்ச மறைச்சிடாங்க, இல்லை கையை காமிக்கிறாங்க கொண்டுடுவேன் அப்படின்ட்டு. வெரி டேஞ்சர். யூ கம்மிங்ண்ணா, தட்ஸ் நோ ப்ராப்ளம். அதர்வைஸ் செப்பரேட்லி. உடனே மூஞ்சி மறைச்சிட்டாங்க. ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். ஐ எம் ஷோயிங் திஸ் 100 sellings. 100 நம்ம ஹோஸ்ட்டு வாங்குறாங்க. இது வந்து மூஞ்சே காட்ட முடியாது, பயப்படுது. நல்ல வேலை. Oh, you bought this? Yeah, you're looking new. Yeah. கண்டென்ட்ல மியூசிக் போட்டுறாங்க. காப்பிரைட் வந்துடும் போல இருக்கு. So Indian money 60-65 rupees, I think. 65-75 something. 65 Indian rupees. அவங்க
ஓஸ்ட்டு வந்ததுனால தான் வந்து எடுக்க முடியுது, இல்லைனா வந்து கட்டாயமாக வந்து எடுக்க முடியாது. எல்லாம் முறைக்கிறாங்க, கையை ஒரு லேடி 50 காமிக்கிறாங்க, போயிடுறான்றாங்க பாருங்க. இதெல்லாம் வந்து 20 ரூபா, நம்ம ஊர் மதிப்புக்கு 5 ரூபாங்க. வெறும் ஜஸ்ட் இவர் எங்கே பார்த்தாலும் ஒன்றே முகத்தை மறைச்சிடுவாங்க. ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது. ஹலோ ஹலோ ஃபைன். Okay. இது இந்தியா. You are from India. India. Okay. So for totally it's seconds. You are taking the market. So second used Chicken. used already. One person used. Oh yeah. Yeah. He called him Mutumba. Mutumba. Yeah. Oh, Mutumba. Yeah. So seconds. Oh, seconds. Oh, Yeah. okay. In Kenyan language, Mutumba. Mutumba. Yeah. Mutumba market. Yeah. Mutumba market. What's the name of market name? Choi Market. Toy market. Choi market. Yes. Choi means English. Toy. English toy. The things like those who are playing the Used chat. second like No. Toy. The things. cheap. who Oh, use- cheap. Tip. Not cheap. Ah. The things who will play with the chat. Oh, chat. Okay. Yeah, Choi. like dolly. Choli. You know the dollies? Okay. Yeah, the things are small one. Yeah. Thank you. Yeah, welcome to the market. Choi market. How much? How many you bought finally? I only get one. Only one. Okay. Okay, let me see what's written. Universal. Yeah, this is Compared to all. yeah. Let me buy that. But I didn't carry இங்கே அப்படியே அதில் காய்கறி மார்க்கெட் இருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபா தானே கேரட். நம்ம ஊரை வந்தால் கேரட் ரேட்டு பார்த்தீங்களா, இங்கே ரேட்டு கம்மி தான். உருளைக்கிழங்கு. How much the potato box? 200 shillings. In Indian money, 100 rupees something. India. Avocado is very cheap, right? Avocado is 10 rupees. கடவுளே, நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அவகடா வந்து 300 ரூபாய் கிலோ, இங்கே பார்த்தீங்கன்னா 10 ரூபாயா. ரொம்ப சீப்பில் அவகடா. அங்கே கூட விற்கிறாங்க பாருங்கள். எங்கே பார்த்தாலும் அந்த செகண்ட் ஹேண்டு, அந்த இன்னர் வேர் எல்லாம் விற்கிறாங்க. இது வெளியூர்லேருந்து வருதுங்களா அந்த இன்னர் வேர்லாம் செகண்ட்ஸில். ஃபுல்லாக மார்க்கெட் தாங்க இது. ஃபுல்லாக மார்க்கெட். இந்த பக்கமும் அதே தான், ட்ரெஸ்ஸுங்க தான். இந்த பக்கமும் யூஸ் ட்ரெஸ்ஸுக்கு தான் ஃபுல்லாக. பெட்ஷீட்டு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து கிபேரா ஸ்லம்மு. இங்கே இது பின்னாடிலாம் வந்து கிபேரா ஸ்லம்மு. அங்கேயே நம்மளை மிரட்டினாங்க, வீடியோ எடுத்தால் அவ்வளோதான் அப்படின்ட்டு. அவ்வளோதான் ஸ்டாப் பண்ணிட்டான். அதுவும் அவங்கக்கிட்ட போய் நாங்கள் சாரி கேட்டு அப்பாலஜி பண்ணி சாரி நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து இதான் வந்து டாக்ஸி. இதெல்லாம் இங்கே வந்து போடா அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கு பேர். மக்களே, நாம் அந்த கிபேரா அந்த ஸ்லம் உள்ள என்ட்ரு ஆகிட்டோம். கொஞ்சம் இனிமேல் வந்து அமைதியாக வந்து கேமரா எடுக்கணும். We entering that Kibera slum. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இப்போது 2 பேரை வந்து இங்கே ஹயர் பண்ணியிருக்கோம். இந்த
இந்த ஸ்லம் ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து தைரியமாக வந்து கேமராலாம் எடுங்க அப்படின்றாங்க. அவர் வந்து நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா வந்து 600 சில்லிங்ஸ், அதாவது 1000 சில்லிங்ஸு நம்ம ஊர் மதிப்புக்கு பார்த்திங்கன்னா 650 ரூபா, 650 இந்தியன் ருபீஸ் வருது. ஸோ அவங்க இருக்கனால நம்ம வந்து பிரச்சனை இல்லை, நம்ம வந்து எங்கே வேணால் போய் கேமரா எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நம்ம ஹோஸ்ட்டு தான் வந்து அவங்கள வந்து பேசி நமக்கு இப்போ வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். முன்னாடி போயிட்டுருக்காங்க. இது பாருங்க, ஃபுல்லாக வந்து இது வந்து அந்த கிபேரா ஸ்லம். இதுதான் ஆஃப்ரிக்காலேயே வந்து இது பெரிய ஸ்லம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க, ட்ரோனில் ரொம்ப பெரிய ஸ்லம் இது. இது பார்த்திங்கன்னா அந்த மார்க்கெட் இருக்கு இல்லையா, அது பக்கத்துலேயே இருக்குது. அந்த சோய் மார்க்கெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இது வந்து கிபேரா ஸ்லம். Is our friend right now in Kibera? It's a Kibera area, right? Kibera slum. Yeah. So what is your name? My name is Sena Kochian. Sena Kochen. Yeah. So he is a guide right now in Kibera. Yeah. You tell your number if any our Indian guys are coming. My number in terms of They will call you. சரக்கு அடிக்கிற லொக்கேஷன் கூப்பிட்டு வராரு. இந்த ஸ்லம்மில் வந்து இந்த இடத்துல வந்து சரக்கு சேல் பண்ணுறாங்களாம். ஐயோ, வெரி டிஃபிகல்ட். ஓ, இதான் வந்து so they drinking local okay beer. ஒரே சண்டை பெரிய சண்டை ஆயிடுச்சுங்க. உள்ளே அலோவ் பண்ணவே இல்லை, சரக்கு இருக்கிற இடத்துல கேமரா அலோவ் பண்ண மாட்டேன்ட்டாங்க. ரொம்ப சண்டை ஆயிடுச்சு. ஏப்பா, வெரி டிஃபிகல்ட்டுங்க. எவனை பார்த்தா முறைக்கிறான், டென்ஷன் ஆகுறான். இத்தனைக்கும் லோக்கலாக ஆள் வந்து கூட செம்ம சண்டை வருது. The fish fry. Fish fry. Okay. That is not your friend. She is your friend. Yeah. பார்த்தீங்கன்னா உள்ள அந்த ஏரியாக்குள்ளே வந்துட்டோம். ஸ்லோப்பாக போகுது ஊருக்குள்ளே. ரொம்ப கஷ்டங்க. ஆள் இல்லாமலாம் வந்துடாதீங்க, பொழந்துருவானுங்க போல இருக்குது. ரொம்ப கஷ்டம். ஆள் எல்லாம் உள்ளே வரக்கூடாது.
இங்கே வந்து எப்படி வந்து அந்த சரக்கு தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து காமிக்கிறாங்க. நான் போல் தம்பி வந்து ஒரு கூட வந்து தம்பி அனுப்பிச்சிருக்கேன். அவர் போய் வீடியோ எடுக்கிறாரு. உங்களுக்கு எப்படி அது பண்ணுறாங்கன்னு சொல்லி உள்ளே காட்டுவார் பாருங்கள். Busa. This guy Kenya Lake. Yeah. Kenya. Yeah. Okay, local drink. Yeah, local drink. Like beer. Yeah. Okay, that's what is the mix here? Mix it. So you can talk with somebody who's selling it. Okay, can you tell me what is mix? The It's a maize flour, millets. Okay. Yeah, those are. Millets and made flour anta. చూడండి ఎంత బాగా కలిపిందో ఇలా చిన్న చిన్న బాటిల్స్లో పెట్టి ఇస్తారనమాట మనకు. నైస్. అండ్ యూ ఎవ్రీ డే డ్రింక్ రైస్ లైక్ దాట్. రోజు ఇలా తాగుతారంట వీళ్ళు ఇలాంటిది చూడండి. అండ్ షీఈ్ మై హోస్ట్. అండ్ ఇక్కడ కూర్చుని తను కూడా వీళ్ళు ఇలా చిన్న మన దగ్గర కళ్ళు కాంపౌండ్ ఉంటుంది కదా, అలా వీళ్ళకి కూడా చిన్న చిన్న బార్ అండ్ రెస్టారెంట్ లాగా వీళ్ళకి ఇలా ఉంటుంది అనమాట. చూడండి ఇది అనమాట మొత్తం. మిల్లెట్స్ కలుపుతారంట దీంట్లో. మిల్లెట్స్ కలపడం వల్ల కొంచెం హెల్తీ. ఇస్ హెల్తీ బట్ మిక్స్డ్ విత్ మిల్లెట్స్. ఆఫ్రికన్ బియర్. మిల్లెట్స్ కలుపుతారు కాబట్టి కొంచెం హెల్తీ. యూ డోంట్ డ్రింక్? I do. But I do. Okay, what happened then? I want to drink. Okay, it's look like some kind of permutation happening, right? పులియ పెడతారు అనుకుంటుంది. కొంచెం పులియ పెట్టి దాన్ని తాగుతారు అనమాట. ఇట్స్ నైస్ టు సీ దిస్. అండ్ కెన్ ఐ సీ హౌ టు డూ దిస్? How to do this? Can I see? Where they're making. Yeah, making. Yeah, you can go there. You can just look. Yeah. లోపలికి వస్తే మనకి ఎలా చేస్తారో చూపిస్తారంట. చూడండి. See how we are cooking them. ఓకే. ఇగో ఇక్కడ పులియ పెడుతున్నారు చూడండి. దీన్ని ఇలా పులియ పెడుతున్నారు. వాట్ ఈస్ మిక్సింగ్ అండ్ టెల్ మీ వన్స్ అగైన్. It's a flour. ఫ్లవర్. Sorghum. Millet. ఓకే. ఒక పౌడరు, తర్వాత సోలెట్ అండ్ మిల్లెట్ రెండు కలుపుతారంట. దీనిలో కలిపి మంచిగా దీన్ని పర్మెంటేషన్ చేస్తారు. తర్వాత వీళ్ళు తాగుతారు. డ్రింక్ ఈజ్ హెల్తీ, రైట్? ఇక చూడండి ఇది ఇలా ఉంది చూడండి. ఇలా కలుపుతారు అనమాట. ఇలా కలిపి చేసి డైరెక్ట్ దే డ్రింక్, రైట్? యూ వాంట్ టు ఫిల్టర్ సంథింగ్ ఆర్ నాట్? డోంట్ ఫిల్టర్. How much it is the 1 cup? 1 cup is 50 bob. 50 bobs. 50 shillings. 50 shillings. Yeah. You are calling some babu. చూడండి, మనం షిల్లింగ్స్ అని అంటాం కదా, వాళ్ళు బాబు అంటారు అనమాట. బాబు. థ్యాంక్ యూ వెరీ మచ్ సిస్టర్. నైస్ మీటింగ్ యూ. నైస్ మీటింగ్ యూ. యూ ఓన్లీ మేడ్ దిస్? తన్ని తయారు చేస్తుందంట. చూడండి ఎంత బాగుంది. మంచిగా ఎంజాయ్ చేస్తున్నారు. నైస్ టు సీ ద పిల్లలు మంచిగా ఎంజాయ్ చేస్తున్నారు. You can't sell me? Only photo, not selling. You're going to sell me if I'm afraid. I don't know you. No, I am not selling. You can sell me. You're afraid. Yes, I'm afraid. See, I am your brother. You're my brother. No, Don't from think. which mother? Don't think more. Brother, sister. Yeah, brother, sister. Camera. Cheese. Masai say cheese. ఇప్పటికి ఇంతవరకు అయినా Completed. వీడియో కంప్లీట్ అయితే ఇప్పటివరకు చేస్తా, లేకపోతే ఐ వాంట్ టు కంప్లీటెడ్. సూపర్గా ఉంది. మీరు వస్తా అని நம்பர் కింద వేస్తాను. கம்ப்ளீட்டட். இவர் நம்பர் கீழே போடுறேன். ரொம்ப டயர்டாகிடுச்சு. வந்தீங்கன்னா நீங்கள் கூட பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக தான் இதெல்லாம். பாய்.